ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் பார்க்க போகிறது குழம்பு மிளகாத்தூள் தான் பார்க்க போகிறோம். எப்படி பொடிக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். 1 வருஷமே ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா தண்ணி படாமல் நம்ம கப்புன்னு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம். நான் ஏற்கனவே ஒரு 3/4 கிலோ 1 கிலோ வாங்கினா 3/4 கிலோ கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுகி வாரி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இருக்கிற குப்பையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு கருவேப்பிலைங்க, வெளியே வாங்கினது கிடையாது. அதான் கொழுந்தாக இருக்குது பாருங்கள். வீட்டிலேருந்தே பிடுங்கின கருவேப்பிலை, நல்லா மணமாக இருக்கும். செங்காம்பு தழை, ஒரு துவரம்பருப்பு 150 எடுத்து வச்சுருக்கேன், நல்லா திக்காக வரும். அதே மாதிரி கடலைப்பருப்பும் 150 எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 50 எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு நிறைய போட்டால் மிளகு வாசம் வரும். ஒரு 50 பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காய கட்டை, எல்ஜி பெருங்காயத்தோடது எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மணமாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான பெருங்காயம் நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் 50 போட்டிருக்கேன்னா நான் குழம்பு வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் போடுவேன். அதனால் 50 தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அடுப்பில் நல்ல பாத்திரம் கனமாக இருக்கிற வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இண்டாலி வடைச்சட்டி, ரொம்ப பழகின வடைச்சட்டி, நல்லா கனமாக இருக்கிறது எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டு வறுத்துருவோம். கருக விடக்கூடாது. கருக விட்டால் பொடியோட டேஸ்ட்டு மாறிடும். நம்ம இடையில வறுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா சூடாகணும் கடலைப்பருப்பு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், வாசமும் வரும், வறுத்த வாசம் வரும். நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அப்போ தான் அந்த மணம் வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். ஒரு தாம்பாளத்தட்டு நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் வறுக்க நம்ம அதில் கொட்டிடணும். பாருங்கள், கடலைப்பருப்பு வறுத்தாச்சு, அதில் கொட்டி விட்டுட்டோம். அதே மாதிரி துவரம்பருப்பையும் போட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துருவோம். துவரம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. அதுவும் அதே மாதிரி வாசம் வந்ததும் தாம்பாளத்தில் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வந்துடுச்சு. அதையும் தாம்பாளத்தில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் மிளகு போட்டிருக்கேன். மிளகும் நல்லா வறுத்துருவோம். நல்லா வறுத்து நல்லா பொரிஞ்சு வரும்போது, நல்லா பொரிஞ்சு பாதி வந்துடும். பாதி வர ஸ்டேஜ் பொரிஞ்சதும் நம்ம அதிலேயே ஜீரகத்தை போட்டுடலாம். ஜீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் மிளகு ஒரு பாதி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஜீரகத்தை போட்டுருவோம். ஜீரகம் நல்லா வறுபட்டு வாசம் வந்ததும் வறுபட்டதும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அதை அப்படியே நம்ம வறுபட்டதும் தாம்பாளத்தில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தாம்பாளத்தில் கொட்டிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு பாருங்கள் என்ன கலராக இருக்குது. போடும்போது வறுபட்டால் அது கலர் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், எப்படி வறுபட்டதும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. கருக விடக்கூடாதுங்க. அப்படி தூக்கி நம்ம தாம்பாளத்தில் கொட்டி உப்பை போட்டுருவோம். உப்பை போட்டு நல்லா எப்போவுமே நம்ம எந்த பொடிக்கு பொடிக்கும் போதும், சாம்பார் பொடியானாலும் மசாலா பொடியானாலும் பொடிக்கும்போது உப்பு போட்டோம்னா நம்ம சீக்கிரம் கெட்டு போகாது, பூச்சி புழுகுலாம் வராது. அதுக்கு அடுத்ததும் பெருங்காயத்தை போட்டுருவோம். பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. தட்டி போட்டேன், சூட்லேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தை எடுத்துகிட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த ஈரப்பசை போகணும். அது
அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மை போகணும். கடையிலலாம் வாங்குறதுக்கு வீட்டில் அந்த மாதிரி பொடிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லதும் கூட. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வர கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, நான் ரொம்ப ஃப்ரை பண்ணல. எப்போவுமே வந்து வர கொத்தமல்லியும் மிளகாயும் நல்லா வறுப்பேன். இந்த டைம் இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு ரொம்ப வறுக்கலைங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுது. அதனால் இது வந்து நல்ல ரெட் கலராகவே வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன்னா, கொத்தமல்லி ரொம்ப வறுக்கலை, நல்ல ஒரு சூடானது எடுத்துட்டேன். அதேமாதிரி வரமிளகாவும் அப்படி தான். வரமிளகா வந்து உங்களுக்கு 1 கிலோ போட்டிருக்கேன். 3/4 கிலோ வரமிளகாவும் காஷ்மீர் சில்லியும் 1/4 கிலோ போட்டிருக்கேங்க வறுக்கிறதுக்கு. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, கொத்தமல்லி மாத்திரம்தான் சொன்னேன் 3/4 கிலோன்னு, வரமிளகா நான் சொல்லலை. அதை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சு மிஷினில் கொடுத்து பொடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எப்படி சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள், நல்லா இருந்தது. நான் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி பெரிய டப்பியில் ஒரு டப்பி போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக வீட்டுக்கு புழங்குறதுக்கு தனியாக கொஞ்சம் போட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அதை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி பொடி ஐட்டங்க, ஊறுகாய் ஐட்டம்லாம் நைட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. பெரிய டப்பியிலேருந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ரொம்ப பொடிச்சு வைக்கிறோம்ல, அதுலேருந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சிட்டோம்னா தீர கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய டப்பாவில் வந்து நம்ம ஒரு பாலித்தீன் கவர் வந்து மூடியில் போட்டு நம்ம மூடி வச்சோம்னா அதோட வாசம் எப்போவுமே கம்மியாகாமல் இருக்குங்க. அப்படியே காற்று போகாமல் நல்லா கப்புன்னு இருக்கும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்ம 6 மாதத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கருவேப்பிலை வந்து நிறைய நம்ம வந்து ஃபஸ்ட்டே பிடுங்கி சுத்தம் பண்ணி சும்மா நல்லா காய வச்சு நம்ம பொடிச்சிட்டு வந்ததும் அதில் அந்த கருவேப்பிலை தண்ணி இருக்கக்கூடாதுங்க. 2 நாளுக்கு முன்னாடியே கருவேப்பிலை சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணி நல்லா துணி வச்சு தொடச்சி பளிச்சுன்னு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம பொடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உலர வச்சிடணும். அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம பொடிச்சிட்டு வந்ததும் கொட்டி அந்த கருவேப்பிலை பொடியில் கொட்டி இலக்கி வச்சிட்டோம்னா நீங்கள் 6 மாதம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை இந்த பச்சை கலரில் தான் இருக்கும். நான் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதுதான் இந்த சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மிளகாவும் 1 கிலோ மிளகா, 3/4 கிலோ கொத்தமல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிற அளவெல்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை மாத்திரம் கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இப்படி தான் பொடிப்பாங்க.